சூர்யா நடிப்பில் ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி த்ரில்லர் படமாக கங்குவா உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது. இந்த படத்துக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. இதனால் படத்தின் ரிலீஸிற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தது. நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 11,500 திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது. எப்படியும் 2,000 கோடி ரூபாய் வசூல் கிடைக்கும் என்று ஒரு உருட்டு உருட்டினார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. சினிமா ரசிகர்கள் பலரும் இதனை கலாய்த்து தள்ளினர். போதா குறைக்கு திரையரங்குகளில் வந்து கங்குவா திரைப்படத்தை பார்த்தால் ரசிகர்கள் வாயை பிளப்பார்கள் என்று அவர் பங்கிற்கு சூர்யா உருட்டினார். அவர் சொன்னது போல் அல்லாமல் பட தயாரிப்பு நிறுவனம் தற்போது வாயை பிளந்து நிற்கிறது. முன்னணி சினிமா புக்கிங் வெப்சைட்டுகளில் சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது கங்குவா காத்து வாங்குகிறான் என்று. படம் தொடர்பான பல விமர்சனங்கள் வெளியான நிலையில் ப்ரமோஷனுக்காக பணம் வாங்காமல் ரிவ்யூ கொடுத்த சில சினிமா விமர்சகர்களின் பார்வையில் படம் படும் மொக்கை என்பது தெரிய வந்திருக்கிறது. இழுவையான இரண்டாம் பாதி, கதையில் கவனமின்மை, சூர்யாவை மட்டும் களம் இறக்கியது என அத்துணை விமர்சனங்களும் கடுமையாகவே இருந்தது. இந்த படமா பாகுபலி வசூலை தூக்கி சாப்பிட போகிறது என ரசிகர்கள் கிண்டல் எடுத்து வருகின்றனர். கோயில் கட்டுவதற்கு பதிலாக மருத்துவமனை கட்டலாம் என கூறிய நடிகர் சூர்யாவின் மனைவி ஜோதிகா சொன்னது போன்று இந்த தேராத கங்குவா என்ற படத்தை பார்ப்பதற்கு பதிலாக பணத்தை சேமிப்பதே நல்லது என பலரும் கருத்து கூற தொடங்கிவிட்டனர். தயாரிப்பில் எந்த கவனமும் இல்லாமல் வெற்று ப்ரமோஷனை மட்டுமே முன்வைத்து ஒரு படத்தை ஓட வைத்து விடலாம் என சிலர் நினைத்து வருகின்றனர். அதிலும் 2,000 கோடி 3,000 கோடி என உருட்டி மக்களை திரையரங்கம் பக்கம் இழுக்கும் முயற்சிகள் நடந்து வந்தாலும் மக்கள் தற்போது ரொம்பவே உஷாராக இருக்கின்றனர் என்பதை இந்த படத்தின் புக்கிங் நிலவரத்தை பார்க்கும் போது தெரிய வருகிறது. பெரிய நட்சத்திர பட்டாளம், கோடிகளில் ப்ரமோஷன், காசு கொடுத்து எழுதப்படும் ரிவ்யூக்கள் என்பதில் கவனம் செலுத்தும் சூர்யா போன்ற நடிகர்கள் படத்தில் புதுமை எதுவும் செய்வதில்லை என்பதே குற்றச்சாட்டாக உள்ளது. இந்தியாவில் மட்டுமின்றி சிங்கப்பூரிலும் ப்ரீ புக்கிங்கில் காத்து வாங்கியது கங்குவா. 1.25 மணி காட்சிக்கு மொத்தமே 5 டிக்கெட்டுகள் மட்டுமே புக் ஆகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வார நாட்களில் ரிலீஸ் ஆன விஜயின் கோட் திரைப்படம் கூட ஹவுஸ்ஃபுல் ஆனது நினைவிருக்கலாம். சூர்யாவை நம்பி 2,000 கோடி 3,000 கோடி கனவு கண்டு மக்களையும் ஏமாற்ற நினைத்த ஞானவேல் ராஜாவுக்கு மக்கள் நல்ல பாடம் கற்பித்து விட்டனர் என்றே சினிமா விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.